அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 21ஆம் தேதி, வளர்பிறை, சப்தமி திதி காலை 7:19 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி, பூசம் நட்சத்திரம் நண்பகல் 12:53 வரை. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க, வீட்டிலையும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அதே போல புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தாய்ப்பற்று, தாய்மொழி பற்று, தாய்நாட்டு பற்று, இந்த மாதிரி பல பற்றுகள் உடையவர்கள் நீங்க தாங்க. ஆனால் அதே நேரத்தில் வீண் பற்றுகள் எதற்கும் நீங்கள் விலை போக மாட்டீங்க. எங்கும் எப்போதும் பொது உடைமைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. இருக்கிற வீட்டை மாற்றலாமா, அல்லது இருக்கிற வீட்டில் இன்னொரு கூடுதல் அறை கட்டலாமா, அல்லது கூடுதல் தளம் அமைக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்குங்க. புதுரக ஆடை அணிகலன்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் எல்லாமே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் பண வரவு, செல்வாக்கு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் கற்பனையில் மூழ்கி கிடப்பவர்கள் நீங்க தாங்க. சின்னதா படிச்சுட்டு பெருசா பேசுறவர்களும் நீங்க தாங்க. சபை நாகரிகத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய மாண்பு மிக்கவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த பனிப்போர் அதெல்லாம் சரியாகும். பார்த்தும் பார்க்காம போன சொந்தக்காரங்களும் இன்னைக்கு தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்த்தவங்க அடங்குவாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அவ்வப்போது தத்துவங்கள், விடுகதைகள் பேசக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. பெரியவங்க, வயதானவங்க, தாத்தா பாட்டி இவங்களோட விருப்பமாக உட்கார்ந்து பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க. பக்கம் பக்கமாக 10 புத்தகம் படிக்கிறத விட பெரியவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே 4 புத்தகம் நறுக்குன்னு படித்த மாதிரி நமக்கு நாலேஜ் வந்துடுங்கிற சூட்சுமத்தை உணர்ந்தவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லி இந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க.
அதே மாதிரி இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் பழச மாற்றிட்டு புதுசு வாங்குவீங்க. குளிர்சாதனமும் இன்னைக்கு ஒன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, யாருக்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நான் அப்படித்தான், ஆரம்பத்திலிருந்து அப்படிதான், அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி எதிர்கேள்வி கேட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே இன்றைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. பூச நட்சத்திரத்தில் நண்பகல் 12:53 வரைக்கும் அதாவது சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் சோர்வு, களைப்பு, வேலை சுமை இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:53 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றவங்க விஷயத்தை அதிகம் பேசிக்க வேண்டாம். உங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்கள் நிதானமாக இருக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிரிச்சுக்கிட்டே பல சோகங்களை உள் மனசுக்குள்ளார நீங்கள் வச்சுருப்பீங்க. நம்ம சோகம் நம்மளோட போகட்டும், நாம ஏன் அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடமும் நகை கலந்த முகத்துடன் பேசிக்கொண்டு எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருப்பவர்கள், வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவு கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க, இன்னைக்கு வாங்கி கொடுத்தோங்கிற நிம்மதி ஒரு பக்கம் இருக்குங்க. அழகு சாதன பொருட்கள், உடற்பயிற்சி சாதன பொருட்கள், இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லதெல்லாம் நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் போட்டி கடுமையாகுது. நேற்று வந்தவங்கெல்லாம் விளம்பரப்படுத்துறத பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. நாம தான் அப்படி ஏமாளியாக இருந்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, 10 விரல்கள் தான் நமக்கு சொந்தம். 10 பேரோட நாம் பிறந்திருந்தாலும் கூட நமக்கு நாம தான் சொந்தமாக இருக்க முடியும். நம்முடைய வழிகளை நாம தான் தீர்த்துக்கணுமே தவிர அடுத்தவங்களை நம்பி நாம் இருக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் சொந்த காலில் நடந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. திடீர் பண வரவு இன்னைக்கு உண்டு. அதே மாதிரி புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. தலைமை பொறுப்பு, பதவிகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க.
அதே மாதிரி புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா பேசின்னு இருக்கீங்க, கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற தத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. எது நடந்தாலும் அப்படியே நம்பிடாம அதில் வேற ஏதாவது உண்மை இருக்குமான்னு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய புலனாய்வாளர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும், சாதிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு, விஐபிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளற நெருக்கம் உண்டு, அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களும் இன்னைக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பஜாரில் உங்கள் பேரு புகழ் இன்னைக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனசுல பட்டதை பளிச்சுன்னு அப்படியே பேசுனா அதை போய் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையை பேசாம பொய்யை அழகா பேசுனா அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்றாங்க. எப்படிதான் நம்ம சொந்தக்காரங்க நண்பர்களை நாம மாத்துறதுன்னு புரியலையேன்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசிப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சூரிய பலம் கூடிக்கிட்டே போறதுனால எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள்லாம் விலக ஆரம்பிப்பாங்க, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பெரிய பொறுப்பு பதவிகள் அதெல்லாம் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உட்கார்ந்த இடத்திலேயே உலகத்துல என்ன நடக்குதுன்னு உற்று நோக்கக்கூடியவர்கள், உலக நடப்பை எல்லாம் விமர்சிக்கக்கூடிய விமர்சன கர்த்தாக்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:53 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:53 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதிகமாக யாருக்கிட்டையும் பேசிக்க வேண்டாங்க. அந்தரங்க விஷயங்களையும் சொல்லிக்க வேண்டாங்க. அடுத்தவங்களை பற்றி அறிந்து கொள்வதிலையும் ஆர்வம் காட்டிக்கொள்ள வேண்டாங்க. சின்ன சின்ன வேலை சுமைகள் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களை கேட்காமலேயே செலவுகள் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளாமல் சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சம்பாதிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் கூட அதுலேயும் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நாம் 4 உருண்டை சாப்பிட்டாலும் அதில் ஒரு உருண்டை எதிர்த்தாப்புல கையேந்திரவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான கர்ண சிந்தனை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. தாய் வழி உறவினர்களால் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே இன்னைக்கு வருவாங்க. தைரியஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வீடு வாங்கிறது அல்லது புது வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மணிக்கணக்கில் பேசினாலும் மனசில் இருக்கிறத நீங்கள் வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் போய் நாம் ஏன் அவங்கள்ட்ட சொல்லிட்டு, நம்ம கதை அது தனியாக இருக்கட்டும், அதை நாம் 4 பேர்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு நம்மளை அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் தனக்குள்ளேயே வைத்து கொண்டு தரமான வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. திடீர் பணவரவு உண்டு. செல்வாக்கு உண்டு. சமூகத்தில் பெரிய அதிகார பதவியில் இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளை நினச்சி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி மகளுக்கும் நல்ல வரணமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிறந்ததிலிருந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எங்கே போனாலும் எதிர்ப்புகள், எங்கே போனாலும் ஏமாற்றங்கள் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் பழகிடுச்சு. எப்படி சமாளிக்கிறதுன்னு சிலர்லாம் நம்மளை அதிகமாக புகழ்ந்தாலே ஏதோ பெருசாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன செட்டில் ஆகாம இருக்காங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் பணவரவு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் அதிகமாயிட்டே போகும். புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க. நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளார எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.